வணக்கம். பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழானது இன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த திரைப்படம் வெளியிட்ட திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேதியின்படி நாளை ஜனவரி 10 இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகும் என படக்குழு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட வெகு போராட்டத்திற்கு பிறகு இந்த திரைப்படத்திற்கு இதற்கான UA சான்றிதழானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின்படி 25 வார்த்தைகள், அதாவது வசனங்கள் 52 இடங்களில் மியூட் செய்யப்பட்டும் 27 இடங்களில் வசனங்கள் மாற்றப்பட்டும் இந்த திரைப்படத்தினுடைய இந்த சென்சார் சான்றிதழானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை தணிக்கை குழுவினர் மீண்டும் பார்த்திருந்தனர். அப்பொழுது சில ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் பல இடங்களில் மியூட் செய்யுமாறும் வசனங்களை மாற்றுமாறும் அந்த படக்குழு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது தணிக்கை வாரியத்திலிருந்து படக்குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக இதற்கான அந்த திருத்தங்களை செய்து கொண்டு தணிக்கை வாரியத்திற்கு மீண்டும் படக்குழு சார்பில் இந்த படமானது திரையிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாகவே இந்த திரைப்படத்திற்கு U மற்றும் A சான்றிதழ் கிடைக்கப்படும் என்று வாய்மொழியாக தணிக்கை வாரியமானது படக்குழு சார்பிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் என்னென்ன காட்சிகள் தற்பொழுது எத்தனை வசனங்கள் எத்தனை காட்சிகள் தற்பொழுது மியூட் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அந்த ஒரு தகவலானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் என்று 25 வார்த்தைகள், புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என 25 வார்த்தைகள் 52 இடங்களில் மியூட் செய்யப்பட்டும் அதே போன்று 27 இடங்களில் இந்த வார்த்தை பயன்பாடுகள் மாற்றப்பட்டும் தற்பொழுது இந்த சென்சார் சான்றிதழானது பராசக்தி திரைப்படத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த திரைப்படத்திற்கு U மற்றும் A சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் திட்டமிட்ட தேதியான நாளை ஜனவரி 10 திரையரங்கில் வெளியாகும் என்று தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.